கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நவம்பர் 12. காலை மன்னா. கிறிஸ்துவில் நம் ஸ்தானம். ஆதியாகமம் 2:23. ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாமிசத்தில் மாமிசமாயிருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். தன்னுடைய விலா எலும்புகளில் ஒன்று எடுக்கப்பட்டதை ஆதாம் அறியாதவனாக அல்லது அதை தன் சரீரத்தில் உணராதவனாக இருந்த போதிலும் அவனால் அதை தன்னுடைய ஆவியில் பகுத்தறிந்து கொள்ள முடிந்தது. ஸ்திரீயை ஆதாமுக்கு அறிமுகப்படுத்தி வைத்து அவனுடைய மனைவியின்பால் அவனுடைய உத்தரவாதங்கள் யாவை என்பது குறித்து ஒவ்வொருவரும் அவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. நாம் தேவனோடு கூட நடக்கும்போது சபையில் நம்முடைய ஸ்தானம் இன்னது என்பதையும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்முடைய கடமைகள் இன்னின்னவைகள் என்பதை கூட நாம் விளங்கி கொள்ளக்கூடியவர்களாய் இருப்போம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. 1 யோவான் 2:27. என் எலும்பின் எலும்பும். மூல பாஷையில் எலும்பு என்பதற்கு மூலக்கூறு என்றும் கூட ஒரு அர்த்தம் உண்டு. ஆதாம் கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாட்டமாயிருக்கிறான். கிறிஸ்துவின் மணவாட்டியானவள் கிறிஸ்துவின் அதே மூலக்கூறு, ஜீவியம் அல்லது ஸ்பாபம் உள்ளவர்களாயிருக்கிறாள். கிறிஸ்துவின் அதே ஜீவியத்தையும் ஸ்பாபத்தையும் கொண்ட ஒரு கூட்டம் பரிசுத்தவான்களை தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டாள். ஒரு மணவாட்டியை பெற்றுக்கொள்ள ஆதாம் எவ்வளவு பெரிய தியாகம் செய்ய வேண்டியதாய் இருந்தது. அவனுடைய முக்கியமான எலும்புகளில் ஒன்று வெளியே எடுக்கப்பட்டது. ஒரு விலா எலும்பை வெளியே எடுக்க விலா உருவ குத்தப்பட வேண்டும். நம்முடைய மணவாளனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது தம்முடைய விலாவிலே குத்தப்பட்டார். மரண வேதனையோடு கூடிய அவருடைய தியாகமே கிறிஸ்துவின் சபையை உருவாக்கிற்று. நமக்காக அவர் எவ்வளவு அதிகமான விலை கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். கிறிஸ்துவிலிருந்து மணவாட்டி எடுக்கப்படுவது மாத்திரமல்ல, மணவாட்டிக்கு இருக்கிற அனைத்தும் எல்லா ஆசீர்வாதங்களும் அவருக்குள்ளே இருக்கின்றன. கிறிஸ்துவுக்குள் நாம் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 2:7, 1-3 வரை. கிறிஸ்து இல்லாமல் நாம் ஒன்றுமில்லை, நமக்கும் ஒன்றுமில்லை. ஆமென்.